உயிர் சாலை பாதுகாப்பு ஹேக்கத்தான் 2025 போட்டியின் நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா. தமிழக அரசு மற்றும் உயிர் என்ற அரசு சாரா சாலை பாதுகாப்பு தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு தொடர்பான புதுமை கண்டுபிடிப்பு சிந்தனைகளை உருவாக்கும் முன்மாதிரி போட்டியான உயிர் சாலை பாதுகாப்பு ஹேக்கத்தான் 2025 மென்பொருள் மற்றும் வன்பொருள் திட்ட உருக்கள் மற்றும் முன்மாதிரிகள் வடிவமைப்பு போட்டிகளின் இறுதி சுற்று பிப்ரவரி 8 மற்றும் பிப்ரவரி 9 ஆகிய தேதிகளில் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்வின் நிறைவு விழா பிப்ரவரி 9ஆம் தேதி ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். கௌரவ விருந்தினர்களாக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர், கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் உயிர் அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், உயிர் அமைப்பின் அறங்காவலரும், இந்நிகழ்வின் திட்ட பொறுப்பாளரும், ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவரும், நிர்வாக அறங்காவலரும் ஆகிய மலர்விழி உள்ளிட்டோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் தலைமை உரையாற்றிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, தமிழகத்தை விபத்தில்லா மாநிலமாக உருவாக்க தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். 3 மாதங்களுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட இந்த பயணம் என்பது இன்று அதற்கான இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டை விபத்தில்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கிட வேண்டும் என்ற முனைப்போடு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். குறிப்பாக கோவையில் 0 ஆக்சிடென்ட் என்ற நிலையை அடைவதற்கு உயிர் அமைப்பு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை இது நாட்டிற்கு ஒரு முன் உதாரணமாக, மற்ற பகுதிகளில் இந்த அளவிற்கு செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக மிக சிறப்பாக இந்த அமைப்பை தொடங்கி செயல்படுத்துகின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சாலை பாதுகாப்பு ஹேக்கத்தான் போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து மாணவ மாணவியர், தொழில்நுட்ப நிபுணர்கள் என மொத்தம் 145 குழுவினர் பங்கேற்றனர். போட்டியின் இறுதியில் நிபுணர்கள் பிரிவில் வெற்றி பெற்ற முதல் 3 குழுவினருக்கும், மாணவர்கள் பிரிவில் வெற்றி பெற்ற முதல் 3 குழுவினர்களுக்கும், சிறப்பாக பங்காற்றிய குழுவினர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பரிசுகளை வழங்கினார்.